ஓம் குருவை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஎஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்குமே வணக்கம். எங்கள் பேராசிரியர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். நேற்று ஒரு ஆன்லைனில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தை நம்ம பொருள் இன்னைக்கு வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன். இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் சுகர்நாடி விதிமுறையில் ஒரு புத்திரத்திற்கான நல்ல ஒரு பேரு புத்திரம், நல்ல ஒரு புத்திர தோஷம் உள்ள அமைப்பு அப்படிங்கிறத சுகர்நாடி முறையில் ரொம்ப துணிவாகவும் தெளிவாகவும் சொல்லலாம். நேற்று பார்த்த ஜாதகத்தை ஆன்லைனில் நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுருக்கேன். போர்டில் ஜாதகம் ஆன்லைனில் பார்த்த ஜாதகத்தை உங்களுக்கு போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன். கிரகநிலை தெரியதான்னு பாருங்கள். நான் ஒரு முறை சொல்லுவேன். இது ஆண் ஜாதகம், சேலம் ரிலேட்டிவ் பிளேஸ் சேலம். ஜாதகருடைய பிறந்த தேதி 29/12/1963 ஜாதகம் இருந்தது. 3:40 AM. லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்குள்ள சூரியன், செவ்வாய், புதன், கேது. அதுக்கு 3ல் சுக்கரன், சனி பகவான். மீனத்தில் குரு பகவான் இருக்காரு. ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் ராகு பகவான். நவாம்ச லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்திலே சூரியனும் சந்திரன் இருக்காங்க. மீனத்தில் கேது பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. விருச்சிகத்தில் செவ்வாய், தனுஷில் குரு பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவானோட மாந்தி இருக்காங்க. மேஷத்தில் சுக்கரன். ராசி மண்டலம் ராசி வச்சு நவாம்சம் சொல்லியாச்சு. இந்த ஜாதகம் நம்ம பார்த்தது பார்த்திங்களா, ஜாதகருடைய மனைவி 2 பேருமே கிரகநிலைகளுக்கு ஜோதிடம் தெரியுது. கிரகநிலை எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. 2 பேருமே ஓப்பன் மைக் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன நான் சொல்கிறோம் அப்படிங்கிற நல்லாவே விதிமுறைகள் உள் வாங்கிட்டாங்க. அந்த ஜாதகருடைய மனைவி கணவர் 2 பேருமே அவங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்களா குழந்தை கரு உருவாகி அந்த குழந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோம். உருவாகிறத பார்த்திங்களா கருச்சிதைவில் தான் உங்களுக்கு குழந்தை இருந்திருக்கும். நல்லா ஒரு இயற்கையாக நம்ம கருத்தரித்து குழந்தை பெற்றிருக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க ஜாதகருடைய மனைவி சொன்னாங்க, ஆமாங்க நான் ஒரு 4 மாதம் 5 மாதம் 8 மாதம் அப்படி கருத்தரிச்சிச்சுனாவே குழந்தை எனக்கு தீராத வயிற்று வலியால் குழந்தை அபார்ட் ஆகிடும், கருச்சிதைவு ஏற்பட்டு குழந்தை பார்த்திங்கன்னா குழந்தையே துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் குழந்தை எனக்கு எடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர் மனைவி சொன்னாங்க. சரி, இப்படி இயற்கையாக கருத்தரித்து குழந்தை நார்மலாக பிறக்காததுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு விதிமுறை வேணும் இல்லையா? எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கோம். நேருக்கும் படித்த மாணவர்களுக்கும் கற்றுக்கொண்டு இருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் விதிமுறை நம்மளுக்கு வேணும் இல்லையா? சுகர் நாடி விதிமுறையில் நாங்கள் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு விருச்சிக லக்னம் 5ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் பாவத்திலே இருக்காரு. 5ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் பாவத்திலே இருக்கிறாரு. நம்மளுக்கு புத்திரக்காரகனும் குரு பகவான் இல்லையா? 2 ஆதிபத்தியம் கொண்ட அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு மீனம் வரும். 5ஆம் அதிபதியும் அவரே வருவார். பொதுவான புத்திரக்காரகனும் அவரே வருவார். அவர் பார்த்திங்களா 5ஆம் அதிபதி குரு பகவான் அவர் புதன் காலில் இருக்கார். புதன் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. புதன் இந்த லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. 5ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி. அந்த 8ஆம் இடம்ங்கிறது வெட்டுங்கிறது நாங்கள் விதிமுறைகள் அதிகமாக சொல்லியிருக்கிறோம். 8ஆம் இடம்ங்கிறது வெட்டுங்கிறது அந்த குழந்தை துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் நாங்கள் குழந்தை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாதகர் சொன்னாங்க. அந்த 8ஆம் பாவத்தோடைய 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த காரகம் எங்களுக்கு பலனை கொடுக்கறது இல்லை. குழந்தை இயற்கையாக எங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கேட்டாங்க, ஜாதகர் கேட்டார் குழந்தை. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் குழந்தை நிற்கலை, ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம், இல்லை செயற்கை முறையில் கருத்தரிப்பு மையத்தின் மூலம் சிகிச்சை பெற்றால் குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருடைய மனைவி கேட்டாங்க. செயற்கை முறையில் கருத்தரிப்பு வைத்தியம் பண்ணிட்டோமா குழந்தை இருக்குமா, இல்லை அதுவும் எங்களுக்கு பலன் கொடுக்காதா
இல்லை ஒரு குழந்தைய நாங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டாங்க. இந்த லக்னத்துக்கும் ஐந்தாம் அதிபதி 6, 8, 12 பகை அஸ்தங்கம் பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் உள்ள அமைப்பு. அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான பலனை வந்து அந்த புத்திர பலன் முழுமையாக எங்களுக்கு கிடைக்காது. நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிம்ம லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும், சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக குரு வருவார், சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக குரு வருவார், விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக குருவார். இந்த 2 லக்னத்துக்குமே வந்து பார்த்தீங்களா குரு வந்து கெடாமல் இருக்கணும். அஷ்டமாதிபதி கால் வாங்காமல் இருந்தால் தான் அந்த புத்தகத்துக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அங்கே இந்த குரு நிலை கெட்டதுனால, குரு 8ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றதுனாலேயே அந்த புத்திர தோஷம் எங்களுக்கு குழந்தை வந்து எங்களுக்கு கிடைக்காது. சரி, ஒரு 10 குழந்தைய எடுத்து வளர்த்தாங்களாம். 10 குழந்தைய எடுத்து வளர்த்து அந்த குழந்தைய விரும்பி காதல் திருமணம் செஞ்சுட்டு போயிடுச்சு. அந்த குழந்தை எங்களோட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில், 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருக்கணும். பாவர் சேர்க்கை பெறக்கூடாது. அப்படி இருந்தால் தான், நல்ல நிலையில் இருந்தால் தான் குழந்தை சிறப்பாக இருக்கும். எந்த லக்னத்துக்குமே 5ஆம் அதிபதி வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தான் குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தையாலும் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோரோட இணக்கமாக வாழும். அதேமாதிரி ராகுக்கு 6, 8லையும் அந்த குரு பகவான் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி போய் சேரக்கூடாது. பாவர்களுடைய சேர்க்கை பதவியும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விருச்சிக லக்னத்துக்கு, இது வந்து விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றதுனால இந்த அமைப்பு எங்களுக்கு இல்லை. 5ஆம் பாவத்துக்கு உண்டான புத்திர தோஷம் உள்ள ஜாதகமாக இது ஆயிடுச்சு. இதுவே விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருந்து அவர் வந்து விசாகம் 4ஆம் பாவத்தில் இருந்தாலும் நல்ல குழந்தை இவங்களுக்கு பிறந்திருக்கும். 2ஆம் பாவத்தில் குரு இருந்து பூராடத்துடைய 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் உத்திரட்டாத 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் நல்ல குழந்தை கிடைச்சிருக்கும். இதே 4ஆம் பாவத்தில் விருச்சிக லக்னத்துக்கு லக்னம் 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த பாவங்களில் குரு இருந்துருந்தா நல்ல சிறப்பாக கொடுத்துருப்பாரு. அந்த நம்ம லக்னத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் நம்ம சிறப்பாக ஆய்வு செய்யலாம். லக்னத்தில் குரு விசாகம் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, 2ல் குரு இருந்து பூராடம் 1ல் இருந்தாலும் சரி, உத்திராடம் 1ல் இருந்தாலும் சரி, 4ஆம் பாதத்தில் 4ல் குரு இருந்து அவர் வந்து பூரட்டாதியுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அதுவும் பூரட்டாதியுடைய 4ஆம் பாதமும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி 5ல் குரு இருந்துச்சுன்னா புரட்டாதியுடைய 4ஆம் பாதத்துக்கு வந்துடும். அதுவும் நல்ல அமைப்பை கொடுக்கும். 7ஆம் பாவத்தில் குரு இருந்தாலுமே அவர் வந்து கார்த்திகையுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதமும் நல்ல சிறப்பை கொடுக்கும். 9ல் குரு இருந்துச்சுன்னா, அவர் புனம் பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப சீரு சிறப்பமாக இருக்கும். அந்த இடத்துல இயற்கையாகவே குரு நம்மளுக்கு உச்சத்தில் இருப்பார். அது 4ஆம் பாதத்தில் ராசிலையும் நவாம்சத்துலேயும் உச்சம் பெறப்ப வந்து பார்த்திங்களா அந்த குரு வந்து நல்ல பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும். அப்படி ஒரு அமைப்பை கொடுக்கும். 10ஆம் பாவத்தில் குரு இருந்துச்சுன்னா உத்திரம் 1ஆம் பாதமும், 11ஆம் பாவத்தில் குரு இருந்துச்சுன்னா உத்திரத்துடைய 2ஆம் பாதமும், 3ஆம் பாதமும், 4ஆம் பாதத்துலேயும் குரு இருந்தாலும் அந்த நல்ல அமைப்பு கொடுக்கும். இந்த பாதங்களில் குரு பொதுவாக இருந்தாலே பார்த்தீங்களா சூரியன் வந்து கேந்திர திரிகோணத்தில். ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி குரு இல்லையா, இயற்கையாகவே 5ஆம் அதிபதி குரு. அவர் குரு வந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்துச்சுன்னா, பாவருடைய சேர்க்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்ல அறிவுள்ள நாள புத்தி உள்ள தெய்வ குழந்தையா இருக்குமா. உலகமே அந்த குழந்தையை புற்றும். அந்த அளவுக்கு ஒரு பேரு புகழுடன் அந்த குழந்தை விளங்குமா. இந்த பாதங்களில் குரு என்று நம்ம சொன்னோம். நட்சத்திரத்தில் பாதத்தில் அந்த குரு அமைப்பை நின்ற நட்சத்திரம் இருந்தாங்களா இன்னும் நல்ல ஒரு சிறப்பு அமைப்பை கொடுக்கும். நம்ம சிம்ம லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்பவே பொருந்தும். குருங்களுக்கு வந்து கெடாமல் இருந்து நல்ல நிலையில் இருந்தாங்களா நல்ல குழந்தைகள் வந்து அறிவுள்ள குழந்தையாகவும் புத்தி கூர்மையுள்ள குழந்தையா இருக்குமா. புத்தி கூர்மையுள்ள குழந்தையாகவும் அந்த பெற்றோர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும், பலன்கள் நன்மை நிறைய கிடைக்கும். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் பொதுமக்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. MGS அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு
ஜோதிட சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.